அந்த குமாரன் கோயிலில் இருக்கிற குமார சுப்பிரமணியர் நம்ம சுவாமிக்கு காட்சி கொடுக்கிறார். அதனாலே திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கும் நம்ம கோயிலுக்கும் இப்படி ஒரு சம்பந்தம் இருக்கு. இந்த ஊர் ஒரு சம்பந்தமான ஒரு ஊர். என்னன்னா கல்லிடை குறிச்சின்னு சொல்றோம். கல்யாணபுரி அப்படின்னு பேரு. ஒரு வாரம் 10 நாள்ல கல்யாண விழா கொண்டாடுவாங்க. அந்த காலத்துல இருக்க மக்கள் எல்லாம் ஒரு வாரம் 10 நாள் கல்யாண விழா கொண்டாடுவாங்க. அந்த 10 நாள் சிறப்பாக நடக்கிறதுனால கல்யாணபுரி அப்படின்னு ஒரு பேரு. கல்லிடை குறிச்சி, கல்லிடை குறிச்சி மருவி கல்லிடை குறிச்சின்னு அடுத்து வடமொழியில் ஒரு பேர் சிலாசாலிபுரம். இங்க வந்து குபேரன் பிரதிஷ்டை பண்ண ஹயகிரீவ மூர்த்தி இருக்கார். லட்சுமி ஹயகிரீவர் மேற்க இருக்கார். ஒரு ராஜா இங்க வந்து ஒரு யாகம் பண்றார். யார் தலைமையில பண்றார்? அகஸ்திய முனிவர் லோபாமுத்ரா தலைமையில பெரிய யாகம் நடக்குது. அதுக்கு குபேரன் தான் வர்றாங்க. பெரிய பெரிய ரிஷிகள், பண்டிதர்கள், பிராமணர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. பொதுமக்கள் எல்லாம் அன்னைக்கு நேரடியா அகத்தியர் பார்த்துக்கிறாங்க. அவர் தலைமையில யாகம் நடக்குது. அந்த ஹோமம் முடிஞ்ச உடனே பூசைக்கு பயன்படுத்திய சிக்ஸுவம், இன்னைக்கு நம்ம யாக கரண்டி சொல்றோம்ல, கோமக்கரண்டி மரத்துல பண்ணி கொடுத்துருக்கோமே, அது வந்து எல்லா பலகைகள எல்லாமே கல்லாயிடுச்சு. பூஜை முடிஞ்ச உடனே கல்லாயிடுச்சு. யாராலையும் அதை எடுக்க முடியல. அதனாலே சிலாசாலிபுரம் அப்படின்னு ஒரு பேரு நம்ம ஊருக்கு உண்டு. இன்னும் பல பல மகத்துவங்கள் உண்டு. 9 சிவாலயம், 9 பெருமாள் கோயில், அற்புதமான பல பெருமாள் கோயில்கள், பல நம்ம மாநில